இன்னைக்கு மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் பார்த்துட்டீங்க அப்படின்னா, சாம்பார், ரசம் மட்டும் தான் பண்ணுச்சு. பொரியல் எதுவுமே பண்ணல. மார்னிங்கே வந்து ரைஸ் பண்ணியாச்சுங்க. சரி லஞ்சுக்கு வந்துட்டு பொரியல் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொத்தவரங்காய் பொரியல் தான் வந்து ரெடி ஆயிட்டு இருந்தது. அதுக்கு தான் ஆனியன் கட்டிங்க. இந்த வெங்காயமெல்லாம் பார்த்துட்டீங்க அப்படின்னா, இங்க நம்ம காட்டுல விளைஞ்சது தான். அப்புறம் வந்து தேங்காய் துருவி, காய்கறி எல்லாம் வெட்டிட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். யூசுவலா வந்து சிம்பிளா பொரியல் செய்ற மெத்தடு தாங்க. எண்ணெய் ஊத்தி கடுகு, ஒரு கடலைப்பருப்பு போட்டுட்டு சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, அப்புறம் வந்து மிளகாய்த்தூள், உப்பு போட்டு வதக்கிட்டு, அப்புறம் பொரியல் தட் இஸ் காய், கொத்தவரங்காய் போட்டு நல்லா வதக்கிட்டு, தேங்காய் போட்டு இறக்குறது தாங்க. இந்த சிம்பிள் ரெசிபி இப்படிதாங்க. ஆனா எங்க வீட்ல பார்த்துட்டீங்க அப்படின்னா, பொரியல் தீர்றது தான் வந்து ரொம்ப ரொம்ப கொஞ்சம் கம்மியா இருக்கும். தீரவே தீராது. ஆனா வந்துட்டு வெஜிடபிள்ஸ்ல தான் நெறைய ஃபைபர்ஸ், விட்டமின், மினரல்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ எல்லாருமே வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் அதிகமாவே எடுத்துக்கணும். ஸோ இந்த மாரி டெய்லி ஏதாவது 2 பொரியல் அந்த மாரி செஞ்சு வெஜிடபிள்ஸ் அதிகமா இன்டேக் பண்றதுக்கு நானும் வழி தான் பார்த்துட்டுருக்கேங்க. பட் வந்துட்டு அது கொஞ்சம் கஷ்டமான ப்ராசஸ் தான். அதில சக்சீட் ஆவேன்னு தான் நெனைக்கிறேன். பார்க்கலாம்.